ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஆ குட் ஈவினிங் சார். குட் குட் ஈவினிங் அம்மா. எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இருக்கேன் சார். ஓகேம்மா. ரைட். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஸ்க்ரீன் விளங்குதாம்மா? ஆம் சார். ஓகே, ரைட். நம்ம பாடத்துக்குள்ள வருவோம். ஆ கடந்த வாரம் பார்த்த ஒரு சில விடயங்களை பார்த்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள வருவோம். நம்ம பார்த்துருந்தோம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சிறுவர் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் தொடர்பாக தான் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது அதுல ஒரு சில விடயங்களை மட்டும் நம்ம பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கின்றோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பெண்கள் உரிமை கடந்த வாரம் நம்ம பெண்கள் உரிமைகள் தொடர்பா பார்த்திருந்தோம். அதே போல பெண்களுக்கு எதிரான பாரபட்சங்களை ஒழிப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை தொடர்பாக நம்ம வந்து பார்த்திருந்தோம். அதே போல இந்த பெண்களின் குடியியல் மற்றும் அரசியல் சார்ந்த உரிமைகள் தொடர்பாக நம்ம பார்த்திருந்தோம். அது மிக முக்கியமா உம் குடும்ப அளவில் உள்ள பெண்களுடைய உரிமை, அதே போல கல்வியும் பயிற்சியும் பெறுவதற்கான உரிமை, அதே போல பொருளாதாரம் தொடர்பாக, அடுத்து சுகாதார போசாக்கு தொடர்பான உரிமைகளை நம்ம வந்து பார்த்துருந்தோம். ரைட். அப்ப இந்த வாரம் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அதாவது சிறுவர் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாயம் தொடர்பாக தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். சரியா? இப்ப சிறுவர்கள் என்று நாம் கூறும்பொழுது பிள்ளைகள் நீங்க பார்க்கலாம் வந்து அதாவது பெற்றோர், அதாவது நம்மளோட செல்வங்கள் என்று சொல்லுவாங்க. பொதுவாகவே சிறுவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து செல்வங்கள் என்று தான் சொல்லுவாங்க. சரியா? இப்ப பெற்றோர் வந்து மிகவும் விருப்பத்துக்குரிய செல்வங்களாகத்தான் இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. சரியா? பெரும்பாலுமே மனித சமுதாயத்தை பொறுத்தளவுல அனைத்து குழந்தைகளையும் எப்படி பார்ப்பாங்க? செல்வங்களா தான் பார்ப்பாங்க. சரியா? அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையா இருக்குது. சரியா? அந்த பிள்ளைகளை வந்து மிகவும் கவனமான முறையில வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். அதே போல அவங்கள வந்து எதிர்கால வாழ்வுக்கு வந்து தயார்படுத்தவும் வேண்டிய நிலை இருக்குது. அப்ப அப்படிப்பட்ட அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்பான முறையில வந்து நம்ம பேணி பாதுகாத்து எதிர்காலத்துக்கு சிறந்த ஒரு வழியை காட்ட வேண்டியது என்னோட கடமையா இருக்கின்றது. அப்ப அவ்வாறான பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில உரிமைகள் மற்றும் சலுகைகள் என்ன செய்யப்படுகின்றது, இழக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தை வந்து நம்ம நாளாந்தம் பார்த்து கொண்டு வருகின்றோம். சரியா? பெரும்பாலும் நீங்க பார்க்கலாம், சிறுவர்களுக்கு அவங்களுடைய பிள்ளை பருவத்துல கிடைக்க வேண்டிய உரிமைகள் இருக்கு தானே, அந்த விடயங்கள் வந்து பெரும்பாலும் கிடைக்காம போகுது. சரியா? பல்வேறு சந்தர்ப்பங்கள் காரணமாக அவங்களுக்கு கிடைக்காம போகுது. சரியா? அப்ப அவ்வாறான சந்தர்ப்பங்கள்ல அவங்களுக்கு அந்த உரிமைகள் வந்து கிடைக்காம போற சந்தர்ப்பங்கள்ல அவங்களுடைய அந்த பூரண வளர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து தடைப்படும். சரியா? அது ஒரு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அது அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கிற மாதிரி அமையும். அது எதிர்காலத்துல ஒரு நல்ல பிரஜைய சமூகத்துக்கு கொடுப்பது வந்து ஒரு தடை ஏற்படுத்தும். எனவே சிறுவருடைய உரிமையை வந்து நம்ம சரியான முறையில பாதுகாத்து அவர்களை வழிநடத்துவதன் ஊடாக பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து இப்ப எதிர்கால சமுதாயத்துக்கு ஒரு நல்ல நம்ம என்ன செய்வோம், ஒரு நல்ல சமுதாயத்துக்கு நல்ல புத்திஜீவிகளை கொடுக்கக்கூடிய தன்மை உருவாகும். சரியா? பெரும்பாலும் நம்ம பார்க்கலாம் பிள்ளைகள் வந்து இந்த சிறுவர்கள் தொடர்பான உரிமை, அதாவது சிறுவருடைய உரிமையானது மீறப்படுகின்ற சந்தர்ப்பம் தொடர்பாக நான் பார்க்கலாம். இதா இருக்கு. சிறுவர் உரிமைகள் மீறப்படும் சந்தர்ப்பங்கள் எவைன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப உலகத்துல இருக்கின்ற, இப்ப உதாரணம் உலகம் தேவையில்ல, நம்ம நாட்டுல அது நம்ம பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா சிறார்களும் முழுமையான உரிமையை அனுபவிக்கின்றார்களா, அவர்களுக்குரிய உரிமைகளை வந்து அனுபவிக்கின்றார்களா என்று பார்த்தா வந்து இல்ல, மிக மிக குறைவாக தான் இருக்கு. அப்ப அதிகமான சந்தர்ப்பங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய உரிமை வந்து என்ன செய்யப்படுகின்றது, மீறப்படுகின்றது. சரியா? பொருளாதார நிமித்தம் காரணமாகவும் சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறுவர்கள் வேலைகளுக்கு அமர்த்தப்படல். அப்ப இன்னைக்கு குறைஞ்சது ஓலவர், இப்போ ஓலவர் கூட எழுதிருக்க மாட்டாங்க. தரம் 6, 7, 8 போன்ற வகுப்புகளில் கற்ற மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பல்வேறு பொருளாதார நிலை காரணமாக, வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலை காரணமாக என்ன செய்றாங்க, வேலைகளுக்கு அமர்த்தப்படுறாங்க. பெரும்பாலும் அவர்கள் வந்து ஹோட்டல்களுக்கு, சிறிய கடைகளுக்கு, அதே போல வந்து நடைபாதை பேமெண்ட்னு சொல்கின்ற நடைபாதை வியாபாரத்துக்கு போன்றவற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா முழுமையாக என்ன செய்றாங்க, அல்லது பகுதி அளவிலோ வேலைகளுக்கு அமர்த்தப்படுகின்றார்கள். அப்ப அவ்வாறு வேலைக்கு அமர்த்தப்படுற பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களோட உரிமை வந்து மீறப்படுகின்றது. அவர்கள் பல்வேறுபட்ட உடல் உள பாதிப்புகளுக்கும் உள்ளாகுகின்றார்கள். இப்ப சந்தோஷமா
விளையாடி தெரிய வேண்டிய வயசுல, சந்தோஷமா பாடசாலைக்கு சென்று கல்வியினை கற்கக்கூடிய வயசுல வந்து இவ்வாறு வேலைகளுக்கு அல்லது வந்து பல்வேறு அழுத்தங்களுக்கு அவர்கள் உட்படும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்றாங்க, பல்வேறுபட்ட மன உளைச்சல்களுக்கு அவங்க ஆளாகின்றார்கள். இப்போ நிறைய சிறுவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து விரும்பியோ விரும்பாமலோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சூழ்நிலை கைதிகளாக, ஏன்னா குடும்ப பொருளாதார நிலை அல்லது வறுமை, தந்தை அதனுடைய இழப்பு போன்ற பல்வேறு காரணங்கள் வேலைக்கு போறாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் வந்து என்ன செய்றாங்க, என்ன சொல்லலாம், பலாத்காரமான முறையில கட்டாயம் வேலைக்கு போகணும். இப்ப தாய் தந்தையர் இல்ல சந்தர்ப்பத்துல பாதுகாவலர்கிட்ட வாழக்கூடிய பிள்ளைகள், ஏன்னா தாத்தா பாட்டி மாமா சித்தப்பா இப்படி வாழக்கூடிய பிள்ளைகள் வந்து என்ன செய்றாங்க, சில நேரங்களில் வந்து பலவந்தமான முறையில வந்து வேலைக்கு அமர்த்தப்படுகின்றார்கள். சில நேரங்கள் பெற்றோர்களாகவும் அவங்கள பலவந்தமாக அனுப்பி வைக்கின்றார்கள். அப்ப இந்த விடய தொடர்பாக நான் பார்த்துட்டு வரோம். அப்ப சிலருடைய உரிமைகள் வந்து மீறப்படுகின்ற சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அவங்க வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க துஷ்பிரயோகங்களுக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். இன்றைய காலகட்டத்துல வந்து என்ன சிறுவர் சார்ந்த துஷ்பிரயோகங்கள் ஏன்னா அதிக அளவு இடம்பெற்று வருகின்றது. ஒண்ணு வீட்டு சூழலையா இருக்கலாம், அல்லது கல்வி கற்கக்கூடிய சூழலையா இருக்கலாம், அல்லது அவர்கள் செல்லக்கூடிய இடங்கள்லையா இருக்கலாம். பல்வேறுபட்ட என்ன துஷ்பிரயோக செயற்பாடுகளுக்கு அவங்க உட்படுற தன்மையை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் வந்து என்ன இருக்குது, சிலருடைய உரிமை வந்து மீறப்படுகின்ற நம்ம வந்து பார்க்கிறோம். சரியா? அடுத்து நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சிறுவர்களை போராளிகளாக பயன்படுத்துறது. சரியா? இப்ப யுத்த நிலைமைகளின் போது பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பலவந்தமான முறையில வந்து ஆயுதங்களை கையளிச்சு அவங்கள யுத்தத்துல அல்லது போராளியா சில குழுக்கள்ல ஈடுபடுத்துறது. இப்ப வெளிநாடுகள்ல இது போன்ற சந்தர்ப்பங்கள் வந்து இடம் பெறுகின்றது. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவங்கள வந்து பலவந்தமான முறையில சில ஆயுத குழுக்களுக்கு அவங்கள பயன்படுத்துறது. பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சிறுவர்களை வந்து என்ன செய்யறது, அவங்களை வந்து ஒரு தவறான வழியில இட்டு செல்வது என்பது பாத்தீங்கன்னு சொன்னா மிக மிக இலகுவா இருக்கும். அவங்க டக்குன்னு என்ன செய்யலாம், மூளைச்சலவை செய்யலாம், டக்குன்னு பிரைன் வாஷ் பண்ணி அவங்க என்ன செய்யலாம், குறிப்பிட்ட ஒரு பக்கம் அவங்கள இழுத்து கொள்ளலாம். அப்ப அவ்வாறான நிலைகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவங்க எதை பத்தியும் யோசிக்க மாட்டாங்க. சரியா? அப்ப இதுவும் வந்து சிறுவருடைய உரிமை வந்து மீறப்படுற சந்தர்ப்பமா நம்ம வந்து பார்க்கின்றோம். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பாடசாலை கல்வி மறுத்தல். சரியா? பாடசாலை கல்வியானது மறுக்கப்படுகின்ற சந்தர்ப்பமா நம்ம வந்து பார்க்கின்றோம். கட்டாயம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எல்லா பிள்ளைகளும் வந்து பாடசாலை கல்வியை வந்து தொடர்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. கட்டாயம் வந்து கட்டாய கல்வியின் அடிப்படையில அவர்கள் பாடசாலைக்கு செல்ல வேண்டும். சில நேரங்கள்ல அவர்களுக்கான உரிமை மறுக்கப்பட்டு பாடசாலை கல்வியை தொடர முடியாத நிலை ஏற்படுகின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா பல்வேறு கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படல். அப்ப இது வந்து பெரும்பாலும் தாய் தந்தையாரா இருக்கலாம், அல்லது பாதுகாவலர் என்ற முறையில தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா மாமி பெரியப்பா இப்படி இருக்கலாம், அல்லது வந்து உறவினர் வீட்டில் தங்க வைக்கிற நேரத்தில் வந்து அப்படி கொடுமைகள் உட்படலாம். பாடசாலையில கல்வி நிறுவனங்கள்ல எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சில நேரங்களில் என்ன செய்யலாம், கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படலாம். சரியா? அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த சிறுவர் உரிமையானது மீறப்படுகின்ற சந்தர்ப்பமா நம்ம வந்து பார்க்கின்றோம். இப்ப நாளாந்தம் மீடியாக்கள், அதாவது ரேடியா டிவில நீங்க பார்க்கலாம், அப்படி வந்து சிறுவர் தொடர்பான விடயங்கள், சில விடயங்கள் என்ன செய்யும், மீடியா மூலமா அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலமா என்ன செய்யும், வெளியில் வரக்கூடிய தன்மை இருக்கும். சில விடயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வெளியே வர முடியாத தன்மையில இருக்கக்கூடிய தன்மை இருக்கு. சரியா? ரைட். நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போவோம். நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல யுத்த நிலைமைகள் போது யுத்தம் ஏற்படும் பொழுது என்ன நடக்கும், அதிகளவான சிறுவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மரணித்த சந்தர்ப்பமும் நான் பார்க்கிறோம். சரியா? அடுத்து தாய் தந்தை யுத்த நிலைமைகள்ல போது தாய் தந்தையர் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் வந்து இறக்குறதுனால அல்லது அல்லது தாயோ இறக்குறதுனால அனாதைகளாக ஆகக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. சரியா? அதே போல தாய் தந்தையரோடு சேர்ந்து குடும்பமாவே மரணித்த சந்தர்ப்பங்களும் நம்ம வந்து பார்க்கிறோம். சரியா? அடுத்து வந்து இந்த பொருளாதார நிலை காரணமாக, சரியா, பொருளாதார நிலை காரணமா மந்த போஷணை
போஷணைக்கு உட்படுகின்ற சந்தர்ப்பத்தை நம்ம பார்க்கலாம். சரியா? இது பொருளாதார நிலையில மிக முக்கியமான ஒன்று. அல்லது வந்து என்ன செய்யலாம், அடுத்தடுத்தான குழந்தைகள் வீட்டில் பிறக்கும் பொழுது பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து குழந்தைகளுக்கு மந்த போஷணையின்மை பிரச்சனையை நம்ம வந்து எதிர்நோக்குறோம். அடுத்து பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகுது. சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி பெற்றோராகவும் இருக்கலாம், அதே போல பாதுகாவலர், உறவினர்கள் போன்றவர்கள் மூலமா பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த பிள்ளைகள் வந்து பல்வேறுபட்ட கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடிய சந்தர்ப்பமும் நம்ம வந்து எங்கன்னா பார்க்கின்றோம். அப்ப இதெல்லாம் வந்து பிள்ளைகள் எதிர்நோக்குன்ற உரிமை மீறல்கள் மற்றும் நம்ம கொடுமையாக பார்க்கிறோம். அப்ப யுத்தத்தினால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சிறுவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பாக தான் பார்க்கின்றோம். சரி, அவை தமிழ்நாட்டில் பொறுத்த தற்போது யுத்த நிலைகள் இல்லை. ஆனா யுத்தம் நடைபெற்ற காலங்களில் இந்த இவ்வாறான பிரச்சனை வந்து ஏற்பட்டு இருந்துருச்சு. இப்போ உலக நாடுகளை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து பெரும்பாலும் சில நாடுகள்ல யுத்த நிலைமை இன்றும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இப்போ ஈரானை எடுத்துக்கிட்டா அங்கு, அதே போல வந்து பாலஸ்தீன பிரதேசங்கள்ல போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் இஸ்ரேல் போன்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து யுத்த நிலைமை தற்போது நீடித்து கொண்டு இருக்கு. அப்ப அவ்வாறான இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வாறான நிலைக்கு சிறுவர்கள் உள்ளாகின்றார்கள். அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்படி வந்து சிறுவருடைய உரிமைகள் வந்து மீறப்படுற சந்தர்ப்பம் நம்ம வந்து பார்த்து கொண்டு வாரோம். சரி அப்ரேல்? சரி சார். ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இப்போ இவ்வாறான நிலைக்கு உள்ளாகின்ற சிறுவர்களை என்ன செய்யணும், கட்டாயம் வந்து பாதுகாக்கணும். ஏன்னா அவர்கள் வந்து என்ன சொல்லுவோம், இந்த உலகத்தில் வந்து பிறந்தவர்கள், ஏன்னா சமூகத்தில் வாழக்கூடிய தகுதி உள்ளவர்கள். அப்ப அவர்கள் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக என்ன செய்கிறாங்க, இவ்வாறான துன்பங்களுக்கு உள்ளாகின்றார்கள். இப்ப நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கல்வி கற்கக்கூடிய சூழல் கிடைக்குது, வீட்டில் அன்பு கிடைக்குது, நல்ல ஒரு குடும்ப சூழல் அமைந்திருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யறோம், முழு உரிமையும் அனுபவித்துக் கொண்டு நாம் இன்னைக்கு கல்வியை கற்றுக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், நம்மளோட ஊர்ல கொஞ்சம் இருக்கலாம், அதே மாதிரி உறவினராக இருக்கலாம். நிறைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வி கற்க முடியாம பொருளாதார நிலை காரணமாக தொழிலுக்கு சென்றவர்கள், பாடசாலை கல்வியை இடைநிலையில் கல்வி விட்டவர்கள் அப்படி நம்ம நிறைய பேரை நாளாந்தம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்ப அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்கம் எப்படி பாவம், ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், கேள்விக்குறியாக ஆய்வுடைய தலைமைக்காக பார்க்கப்படுது. அதே மாதிரி நம்ம அந்த சிறுவர்களை வந்து பாதுகாக்கணும், அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்பது நமது கடமையாக நம்ம பார்க்கப்படுகின்றது. சரியா? ஓகே. அப்ப இந்த இவ்வாறான நிலை உலகத்துல ஏற்படுகின்ற சிறுவர்கள் வந்து பாதுகாக்கணும். அவங்கள பாதுகாக்கிறதா பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காகத்தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறுவர் பாதுகாப்பு அல்லது மேம்பாடு அபிவிருத்தி போன்ற விடயங்கள் மீது அதிகமான கவனம் செலுத்தி வருகின்றது. சரியா? இந்த சிறுவர்களை வந்து பாதுகாக்கணும். அப்ப உலகத்துல வந்து பிள்ளைகள் எல்லா சிறுவர்களும் வந்து முழுமையான உரிமைகளை அனுபவிக்கின்றார்கள் இல்ல. சரியா? நம்மளோட ஊர்ல பார்க்கலாம், நம்மளோட என்ன சொல்ற பக்கத்து வீட்லயோ நம்மளோட பாடசாலையிலையோ இந்த நிலையம் வந்து பார்க்கக்கூடியதா இருக்கின்றது. அப்ப சிறுவருடைய உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கோடு தான் ஐக்கிய நாடுகள் சபை என்ன செய்யப்படுகின்றது, இந்த சிறுவர் பாதுகாப்பு மேம்பாடு அபிவிருத்தி திட்டங்கள் என்ன செய்யப்படுகின்றது, மேற்கொண்டு வருகின்றது. சரியா? அப்ப 1989ஆம் ஆண்டு இப்படி நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொது சபையில் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அது அங்கத்தூர் நாடுகள் ஏற்றுக்கொண்டதன் பின்னர் பார்த்தீங்கன்னா 1991ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த உடன்படிக்கை இலங்கையிலும் கைச்சாத்திட்டப்படுது. அதை பார்க்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1989 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தான் வந்து அது கைச்சாத்திடப்படுது. சரியா? இந்த உடன்படிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னா 1991ஆம் ஆண்டு இலங்கையில வந்து என்ன செய்யறது, கையெழுப்பமிட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. சரியா? ரைட். நம்ம அடுத்து பார்க்க போறோம் இந்த சிறுவர் உரிமைகள் தொடர்பாக என்ன ஏற்படும் பொழுது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை தொடர்பான பிரகடனம் வந்து 1924ஆம் ஆண்டே என்ன வெளியிடப்பட்ட நம்ம வந்து பார்க்கலாம். நீ பார்க்க போறோம் சிறுவர் உரிமை பிரகடனத்தை வெளியிடும் போது கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய பிரகடனங்கள். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச பிரகடனம். இரண்டாவது 1924 சிறுவர் உரிமைகள் தொடர்பான ஜெனீவா பிரகடனம். இந்த ரெண்டு விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. சரியா? அப்ப ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறுவர் உரிமை பற்றிய சமயம் எத்தனை உறுப்புரிமைகளை கொண்டது, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தம் 54 உறுப்புரிமைகளை கொண்டது. சிறுவர் உரிமைகள் தொடர்பான
சமவாய முகப்புரை மற்றும் உறுப்புரையை பார்த்தீங்கன்னு சொன்னா 54 உறுப்புரிமைகளை கொண்டது. சரியா பிள்ளைகளது? அப்ப சிறுவர் சமவயத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ள விடயங்கள். அப்ப இந்த சிறுவர் விடயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கவனம் செலுத்தப்பட்ட விடயங்கள் நம்ம பார்த்தோம்னு சொன்னா வந்து முதலாவது பாருங்க சிறுவருடைய பாதுகாப்பு. இது மிக முக்கியமானது. அந்த 54 உறுப்புரிமைகள்ல முதலாவது சிறுவர்கள் பற்றி கவனம் செலுத்தப்பட்ட விடயங்கள் என்னென்ன விடயங்கள்ல அந்த ஐக்கிய நாடுகள் சபை சிறுவர் தொடர்பாக கவனம் செலுத்துகின்றது என்பது தொடர்பாக நான் பார்த்தோம்னு சொன்னா முதலாவது நீங்க பார்க்கலாம் அவங்களுடைய பாதுகாப்பு, சிறுவர் பாதுகாப்பு. இது மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து எல்லா சிறுவர்களும் பாதுகாக்கப்படுகின்றார்களா என்பது அப்படின்னு கேட்டா வந்து ஒரு கேள்விக்குறிதான். பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு உள்ளாகின்றார்கள். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலைக்கு அமர்த்தப்படல், துஷ்பிரயோகம், கொடுமை, அதே போல மந்த போஷணை குறைபாடு, ஏன்னா உணவு பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு இன்றைய சிறுவர்கள் வந்து உள்ளாகின்றார்கள். அப்ப முதலாவது வந்து பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க கவனம் செலுத்திய விடயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவருடைய பாதுகாப்பு. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பங்கு கொள்ளு. இது முக்கியமானது. எல்லா விடயங்கள்லையும் என்ன செய்யணும், அந்த சிறுவர்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும். அதாவது ஒதுக்கப்படல் ஆகாது. சரியா? சில நேரங்கள்ல பார்க்கலாம் பாடசாலைகள்ல ஒதுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பம், சமூகத்துல ஒதுக்கப்படுற சந்தர்ப்பம், அதே போல விளையாட்டு போட்டிகள்ல ஒதுக்கப்படுற சந்தர்ப்பம். அப்படி இல்லாம எல்லா விடயங்களையும் என்ன செய்யணும், அவங்க வந்து பங்கு பற்ற வேண்டும். இந்த விடயம் மிக முக்கியமானது. சரியா? அப்ப எல்லா விடயங்களையும் பங்கு பற்றி அவங்களுடைய உரிமையை என்ன செய்யணும், அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் வாழ்றது. என்ன, உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு சார் போஷணை விடயங்கள் அவங்களுக்கு கிடைக்க பெற வேண்டும். அப்ப இன்னைக்கு எத்தனை சிறுவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை, உயிர் வாழ்வதற்கான அந்த ஊட்டப்பொருள் அல்லது உணவு கிடைக்கின்றது என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி, அவங்களுடைய கல்வி மற்றும் அவங்களுடைய விடயங்கள் சார்ந்த ஒரு அபிவிருத்தியும் வந்து ஏற்பட வேண்டும். அப்ப இந்த விடயங்கள் தொடர்பாக தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கவனம் செலுத்தப்படுது. முதலாவது சிறுவருடைய பாதுகாப்பு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த சிறுவர்கள் வந்து பங்கு கொள்வது, மூணாவது பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் வாழ்தல், நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவருடைய அபிவிருத்தி. சரியா? அடுத்து பார்ப்போம். பாத்தீங்கன்னு சொன்ன வந்து இந்த சிறுவர் உரிமைகள் சமவயத்தின் போது அடிப்படையாக கொள்ளப்பட்ட நீதிகள். அப்ப என்னென்ன விடயங்கள்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்க, அடிப்படையா கொள்கின்றார்கள், அதான் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப எந்தெந்த சிறுவர் உரிமை சமவயத்தில் வந்து போது அடிப்படையாக கொள்ளப்பட்ட நியதிகள், என்னென்ன நியதிகளின் அடிப்படையில் அவங்க வந்து அவனோட வேலையை செய்து கொண்டு போகின்றார்கள் என்பது தொடர்பாக நம்ம வந்து இப்ப பார்க்க இருக்கின்றோம். அதுல மிக முக்கியமா நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லை, முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அதாவது சிறுவர்களின் நலன் குறித்த அந்த சிறுவருடைய நலன் தொடர்பாக அவனுடைய உச்ச நலன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அவரிடம் பார்க்கக்கூடிய நலன்கள் தொடர்பாக வந்து என்ன செய்யப்படுகின்றது, கவனம் செலுத்தப்படுகின்றது. அவருடைய நலன்களை வந்து கவனம் செலுத்துகின்றார்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவங்க வந்து உயிர் வாழ்தலும் வாழ்வதற்கான உரிமையும். கட்டாயம் இந்த பூமியில பிறந்த அனைவரும் என்ன செய்யணும், உயிர் வாழ வேண்டும். அதாவது அவனோட உயிர் வந்து வாழ்றதுக்கான உரிமை இருக்கு. அதோட சேர்த்து அவருடைய அபிவிருத்தி, அப்ப இதுவும் முக்கியமானது. உயிர் வாழ்தலும் வாழ்வதற்கான உரிமையும், அவர் உயிர் வாழ்வதற்கான உரிமை அவருக்கு கொடுக்கப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா பங்கு கொள்ளல் அபிவிருத்தி. என்ன சொல்றது, பங்கு கொள்ளல். எல்லா விடயங்களையும் அவர் என்ன செய்யணும், பங்கு பற்ற வேண்டும். நான் முதல்ல கூறினது மாதிரி அவர் என்ன செய்ய முடியாது, குறிப்பிட்ட ஒரு விடயத்தில் என்ன செய்ய முடியாது, ஒதுங்கி இருக்க முடியாது. நம்ம பார்க்கிறோம், பாடசாலையா இருக்கலாம். அப்ப நீங்க பாடசாலையில பார்க்கலாம், என்ன செய்வாங்க, ஒரு 40 பிள்ளைகள் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாருமே ஒரு விளையாட்டிலேயோ ஒரு போட்டிலேயே இணைத்துக் கொள்ள மாட்டாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா செய்வாங்க, ஒதுக்கப்படுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா முதல்தான் ஒதுக்கப்படும் பொழுது அவங்கள என்ன செய்வாங்க, ஒதுங்கி கொள்வார்கள். இந்த விளையாட்டு போட்டியா, கலை விழாவா, பேச்சா, இதுல என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க பங்கு பற்றி கொள்ள மாட்டார். அவர்கள் என்ன செய்வாங்க, அப்படியே ஒதுங்கி கொள்வார்கள். அப்ப எல்லாருக்கும் வந்து பிள்ளைகள் வந்து எல்லா விடயங்களையும் பங்கு பற்ற உரிமை இருக்கின்றது. சரியா? அப்ப அந்த விடயங்கள் தொடர்பாக சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து
பாகுபாடின்றி நோக்கல், அதாவது பாரபட்சம் இல்லாம. இப்ப அதுதான் சொல்றேன், பங்கு கொள்ளல் பாரபட்சம். அஹ், பாரபட்சம் பெரும்பாலும் என்ன செய்யப்படும், காட்டப்படும். வகுப்பறையில இருக்கலாம், ஒரு பாடசாலையில இருக்கலாம், ஒரு பொது இடத்துல இருக்கலாம். என்ன செய்யப்படும், இந்த பங்குபற்றல் மற்றும் பாரபட்சம் தொடர்பாக ஏற்படும். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாரையும் என்ன செய்யணும், ஒரே மாதிரியான தன்மையில, ஒரே நிலையான தன்மையில பாரபட்சம் இன்றி நோக்க வேண்டும். அப்ப இந்த விடயம் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமானது. அதாவது சிறுவர் உரிமைகள் சமவயத்தின் போது அடிப்படையாக சொல்லப்பட்ட நியதிகள். அடிப்படையாக அவங்க சொன்ன நியதியே இந்த 4 விடயங்கள் தான். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவருடைய நலனை பத்தி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ்தலும் வாழ்வதற்கான உரிமை, முதலாவது நலன் பற்றி சொல்லப்படுகின்றது. இரண்டாவது பாத்தீங்க சொன்னா அவனுடைய உயிர் வாழ்தலும் வாழ்வதற்கான உரிமை. மூன்றாவது பாத்தீங்கன்னா பங்கு பற்றல் அல்லது விருத்தி. நான்காவது பாத்தீங்கன்னா பாகுபாடின்றி என்ன சொல்றது, நோக்கல். பாகுபாடு இல்லாம ஒரு விடயத்தை மேற்கொள்வது தொடர்பாக சொல்லப்படுகின்றது. இந்த விடயம் மிக முக்கியமானது. சரியா? அப்போ ஒவ்வொரு சிறுவரும் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் கட்டாயம் இந்த விடயத்தின் அடிப்படையில தான் என்ன செய்யணும், அவர்கள் நோக்கப்பட வேண்டும். சரியா? நம்ம நாளாந்த வாழ்க்கையில பாடசாலை கல்வியில சரி இருக்கலாம். சார். ஓகே, பாடசாலையா இருக்கலாம். அதே போல ஏனைய விடயங்களின் போது பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கப்படும், நிறைய என்ன செய்யப்படுறாங்க, ஒதுக்கப்படுறது, பாகுபாடோடு நடத்தப்படுறது. இதெல்லாம் நம்ம அவதானிக்கின்றோம். அப்படி இல்லாம எல்லாருமே என்ன செய்யணும், ஒரே வகையில பாகுபாடு இன்றி அவங்கள நம்ம பார்க்க வேண்டும். ஓகே, அப்ப இந்த விட விளங்குச்சாமா? ஆம் சார். ஓகே, நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த சமயத்தில், அதாவது ஐக்கிய நாடு சபையுடைய சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கிய உறுப்புரிமைகள் கொஞ்சம் கொடுக்கப்பட்டு இருக்கு. சரியா? அது தொடர்பாக பார்ப்போம். அதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பாடசாலை மாணவர்கள், ஏன்னா பாடசாலை மாணவர்கள் சிறுவர் என்ற வகுப்பினர் என உள்வாங்கப்படுகின்றனர். இப்போ பாடசாலை மாணவர்கள் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறுவர் என்ற பகுதியானது உள்ளடக்கப்படுகின்றது. சரியா? அப்ப நீங்களும் என்ன செய்யணும், உங்களுடைய உரிமைகள் தொடர்பாக சிந்திக்கணும். சரியா? அப்ப நீங்கள் உங்கள் உரிமையை சிந்திப்பதோடு பார்த்தீங்கன்னு சொன்னா அவை தொடர்பான அனுபவிப்பதோடும் அவை தொடர்பான கடமைகளையும் என்ன செய்யணும், பொறுப்புடன் நீங்க நிறைவேற்ற வேண்டும். நமக்குரிய உரிமைகள் கடமைகள் என்ப எல்லாவற்றையும் நம்ம நிறைவேற்றதோடு அந்த விடயங்களை நம்ம என்ன செய்யணும், பொறுப்போடு செயற்படணும். சரியா? அப்ப இங்க சிறுவர் என்ற வகையில பாத்தீங்கன்னு சொன்னா யாருமே பாகுபாடின்றி சிறுவர் உரிமைகள் தொடர்பாக சமயத்தில் பின்பற்ற வேண்டும். சரியா? ஆனா இனம், மதம், மொழி, ஏன்னா சொத்து, அதே போல உடற்பலவீனம் போன்ற பல்வேறு பாகுபாடின்றி என்ன செய்யணும், அனைவருமே என்ன செய்யணும், ஏன்னா அனைவரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய கடமைகளை, நம்முடைய உரிமைகளை அனுபவிக்க நம்ம என்ன செய்யணும், வழிவகுக்க வேண்டும். சரியா? இப்ப வழிவகுப்பது மட்டுமல்லாம அந்த உரிமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த விடயம் சொல்லப்படுகின்றது. பாத்தீங்கன்னா இன ரீதியாக இலங்கையை பொறுத்தளவு நீங்க பார்க்கலாம், என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவர்கள், சிங்களவர்கள், அதாவது சிங்களவர்கள் மற்றும் தமிழர், முஸ்லிம் போன்ற 4 இனக்குழுக்கள் வாழ்றாங்க. மொழி அடிப்படையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சொன்னா 3, தமிழ், சிங்களம், ஆங்கிலம் அடிப்படையில, மொழி அடிப்படையில. அடுத்து மத அடிப்படையில என்ன செய்யறாங்க, ஏன்னா இஸ்லாமியர், அதே போல பௌத்தர், இந்து, கிறிஸ்தவம், அல்லது அப்படி சொல்லி மத அடிப்படையிலையும் காணப்படுகின்றது. அப்ப எந்த விதமான இன, மத, மொழி, சொத்துன்னு சொன்னா உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரர் போன்ற விடயங்களை பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உடற்பலவீனம். ஏன்னா சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா பழமுள்ளவராக இருப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னா பழம் குறைந்ததாக இருப்பாங்க. ஏன்னா அப்ப அதெல்லாம் இங்கே பார்க்கப்படக்கூடாது. சரியா? அப்ப இந்த வேறுபாடுகள் இன்றி இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உரிமைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் உறுதிப்படுத்த வேண்டும். இப்ப எல்லா பிள்ளைகளும் குறித்த விடயத்தை என்ன செய்யணும், அனுபவிக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இப்ப இலங்கையை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த பல்லின மக்கள் வாழ்கின்ற நாடு. சரியா? பல்லின மக்கள், எல்லா மதத்தினரும், எல்லா மொழி பேசக்கூடிய மக்களும் வாழ்கின்ற நாடு. சரியா? எனவே நாட்டில் அனைவரும் என்ன செய்யணும், சம உரிமை அடிப்படையில ஏன்னா இந்த விடயங்களை அவங்க அனுபவிக்க பழக வேண்டும். சரியா? அதே வேலை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அனைத்து பிள்ளைகளும் உரிமைகள் மதிக்கப்பட வேண்டியுள்ளன. ஏன்னா அவற்றை பாதுகாக்க என்ன செய்யணும், நம்ம அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. இப்ப நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இந்த
சமவாயத்தில் வந்து முக்கிய உறுப்புரிமைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்க்க இருக்கின்றோம். ரைட், முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து 18 வயதுக்கு குறைந்தோர் பிள்ளைகள் அல்லது சிறுவர்கள் ஆவார். நீ பாருங்க, சமவாயத்தில் முக்கிய உறுப்புரிமைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா 18 வயதுக்கு குறைந்தோர் பிள்ளைகள் அல்லது சிறுவர்கள் ஆவார். சரியா? அப்ப ஏ செய்கிற வரைக்கும் ஏன்னா ஏ எக்ஸாம் எழுதுறீங்க நீங்க, உங்களுக்கு 19 வயசு ஆயிரும். இப்ப ஏ செய்கிற வரைக்கும் என்ன செய்யப்படுது, 18 வயசுக்கு உட்பட்ட அனைத்து பிள்ளைகளும் என்ன சொல்றாங்க வந்து சிறுவர்கள் என்று சொல்கின்றார்கள். அப்ப நீங்க எல்லாம் சிறுவர்கள். சிறுவர் உரிமை சாசனத்துல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து 18 வயதுக்கு குறைந்த பிள்ளைகள் அனைவருமே என்ன சொல்றாங்க வந்து சிறுவர்கள் என அழைக்கின்றார்கள். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர்கள் என்ற வகையில் எந்த பாகுபாடின்றி சிறுவர் சமவாயத்தில் பின்பற்றப்பட வேண்டும். சிறுவர்கள் சிறுவர்கள் என்ற வகையில பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எந்த விதமான பாகுபாடும் இன்றி அவங்க அனைவரும் என்ன செய்யணும், சமவாயத்துல பின்பற்ற வேண்டும். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் தொடர்பான செயற்படும் பொழுது நியமங்கள் எடுக்கும் போதும் பிள்ளைகளுடைய நலன்களை கருத வேண்டும். சரியா? அப்ப பிள்ளைகள் சார்ந்த விடயங்கள்ல வந்து பிள்ளைகள் வந்து சரியா ஒரு கருத்துக்களையோ ஒரு விடயங்களையோ நோக்கும் பொழுது என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளுடைய நலன்கள்ல சரியா நம்ம வந்து பங்கு பற்ற வேண்டும். பிள்ளைகளுடைய நலன்களை பார்த்துதான் என்ன செய்யணும், வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம், தண்டிக்கிறதோ அவர்கள் தொடர்பாக விடயங்கள் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும். அவரோட நலன்களை வந்து என்ன செய்யணும் வந்து பார்க்க வேண்டும். நம்ம அடுத்து பார்ப்போம். ஆறாவது பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்வதற்கான உரிமைகள் அனைத்தும் பிரஜைகளுக்கு உண்டு என்றே அரசாங்கம் எதிர்கொள்வதோடு பிள்ளைகளின் வாழ்வதற்கான உரிமை மதிப்பது அனைவரதும் கடமைன்னு சொல்லப்படுகின்றது. அப்ப வாழ்வதற்கான உரிமை வந்து அனைத்து பிரஜைகளுக்கும் உண்டு. அப்ப எல்லா பிரஜைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அனைவரும் எப்படி வாழ்வதற்கான எல்லா உரிமையும் உண்டு. சரியா? அப்ப வாழ்வதற்கான உரிமை பார்த்தீங்கன்னா அனைத்து பிரஜைகளுக்கும் உண்டு என்று அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதோடு மட்டுமில்லாம பிள்ளைகளின் வாழ்வதற்கான உரிமை மதிப்பிட்டு சமூகத்தில் வாழும் அனைவரும் கடமைன்னு சொல்லப்படுகின்றது. அப்ப அனைத்து பிரஜைகளும் அவை தமக்கு தனிப்பட்ட கடமைகளும் பொறுப்புகளும் என கருதி செயல்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு செயல்படும் பொழுது சிறுவர் உரிமை என்ன செய்யணும், பாதுகாக்க வேணும். அப்ப எல்லாருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றாங்க, சிறுவர்களும் வந்து அவங்களுடைய உரிமையை வந்து முறைப்படி அனுபவிக்க வேண்டும் என்றுதாங்க நான் வந்து சுட்டிக்காட்டப்படுகின்றது. அடுத்து பார்ப்போம் நம்ம வந்து 7 குழந்தை பிறந்ததும் பதிவு செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். ஒரு குழந்தையானது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிறந்தவுடன் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை என்ன செய்யணும், பதிவு செய்யப்பட வேண்டும். சரியா? தனக்கென தேசியத்தை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். அது எந்த இனத்தை சேர்ந்தது, அது தன் தேசியம் என்னன்னு சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் பிறப்பதிலிருந்து பேரொன்றை உரித்தாக்கி கொள்ளுதல் உரிமை. பிறந்தது முதல் பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு வந்து ஒரு குறித்த பேரை வந்து அவர் உரிமையாக்கி கொள்ள வேண்டும். சரியா? அது இனம் ஒன்றில் அடையாளத்துக்கு கொள்ளும் உரிமைகளும் அக்குழந்தைக்கு உண்டு. சரியா? உரிமையோடு பார்த்தீங்கன்னு சொன்னா இனம் ஒன்றினை அடையாளப்படுத்தி கொள்ளும் உரிமையும் அந்த குலத்துக்கு உண்டு. அப்ப பேரை கட்டாயம் அந்த குழந்தைய பதிவு செய்யணும். அதே பார்த்தீங்கன்னு சொன்னா தேசியத்தை எந்த நாடுன்னு சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும், பேரொன்றையும் பெற்றுக்கொள்ளணும். அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அதன் உரிமை என்ன இனம் ஒன்றின் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ளணும். எந்த இனம் அது அதையும் அந்த குழந்தை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து பார்ப்போம் 35வது உறுப்புரிமை. சரியா? பிள்ளைகளை விற்பனை செய்தல், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கடத்தி செல்லுதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான சகல நடவடிக்கையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை விற்பனை செய்தல், பரிவர்த்தனை செய்தல் அல்லது கடத்தி செல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கான சகல நடவடிக்கையும் என்ன செய்யும், அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தொடர்பாக இந்த அரசாங்கம் என்ன செய்யணும், கூடிய அளவுல வந்து ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். அவளை விற்பனை செய்கிறது, கடத்தி கொண்டு போறது, அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து என்ன
அவற்றிலிருந்து பாதுகாக்கணும். அப்ப இந்த விடயங்கள் செய்கிற போன்ற விடயங்கள் வந்து என்ன செய்யணும், முக்கியமா வந்து அரசாங்கம் வந்து பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். அடுத்து பார்ப்போம் நம்ம வந்து, அப்போ ஒரு பிள்ளையை வந்து விற்பனை செய்யறது, அடுத்து பரிவர்த்தனை செய்யறது, அல்லது கடத்தி செல்றது ஏன்னா ஆகியவற்றிலிருந்து கட்டாயம் ஒரு பாதுகாப்பை நம்ம பிள்ளைகளுக்கு வழங்க வேண்டும் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா 28வது கல்வியை பெற்றுக்கொள்ள. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா பிள்ளைகளையும் பார்த்தீங்க சொன்னா வந்து முழுமையாக கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும். கல்வி கற்பதற்கான உரிமை வந்து பிள்ளைகள் பார்த்தீங்க சொன்னா அனைவருக்கும் உண்டு. அப்ப கல்வியை பெற்றுக்கொள்ள சரியா. அதோட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன ஆரம்ப கல்வியை கட்டாயப்படுத்தல். அப்ப ஆரம்ப கல்வியை வந்து என்ன செய்ய முடியாது, கட்டாயம் வந்து கற்றே ஆக வேண்டும். இப்ப நான் பாடசாலைக்கு செல்ல மாட்டேன், அல்லது கல்வி கற்க மாட்டேன், அல்லது என் பிள்ளை நான் பாடசாலைக்கு அனுப்ப மாட்டேன், இப்படிலாம் யாருமே சொல்ல முடியாது. அப்ப கல்வி கற்கின்ற உரிமை இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்க சொன்னா பிள்ளைகள் வந்து பாத்தீங்க சொன்னா ஆரம்ப கல்வியை கட்டாயப்படுத்தல். ஆரம்ப கல்வி கட்டாயமாக்கப்பட்டது சரியா. அடுத்த அந்த கல்வி என்ன செய்யறாங்க, இலவசமாக பெற்றுக் கொடுத்தல். அது அரசாங்கத்துடைய பொறுப்பு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா கல்வியினை பெற்றுக்கொள்ளும் உரிமை அனைத்து சிறுவர்களுக்கும் உண்டு. இந்த கல்வியை வந்து பெற்றுக்கொள்ற உரிமை பிள்ளைகள் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அனைத்து சிறுவர்களுக்கும் உண்டுன்னு சொல்லப்படுகின்றது. அதே வேலை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த ஆரம்ப கல்வி இருக்குதானே, அந்த ஆரம்ப கல்வியை வந்து பெற்றுக்கொள்ற உரிமை வந்து அனைவருக்கும் உண்டு. அதை என்ன செய்யணும், அரசாங்கம் என்ன செய்யணும், உரிய வகையில இருக்கிற நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அந்த கல்வியை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இலவசமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் சரியா. அப்ப இங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து முக்கியமா சிறுவர்களை வந்து உள ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாவது தடுக்கணும் சரியா. அப்ப அடுத்து பெற்றோர் மட்டும் பாதுகாவலின் அன்பு கிடைக்க பெறணும். சுகாதார பாதிப்பு ஏற்படாத பார்த்துக்கணும். அதே போல பாத்தீங்க சொன்னா பிள்ளைகளை முறையா கையாளுதல், பிள்ளைகளுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்பது வந்து இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் வந்து நம்ம வந்து பார்க்கின்றோம் சரியா. ரைட், நம்ம வந்து சமூகத்துல முக்கிய உறுப்புரிமை தொடர்பாக பார்த்துருக்கோம். மீண்டும் உரை பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா உறுப்புரிமை 1, 18 வயது குறைந்தோர் பிள்ளைகள் அல்லது சிறுவர்னு சொல்றாங்க. 18 வயது குறைந்த அனைவரும் வந்து பிள்ளைகள் மற்றும் சிறுவர்னு சொல்றாங்க. சிறுவர்கள் என்ற வகையில வந்து எந்த பாகுபாடும் இன்றி சிறுவர் சமூகத்தில் பின்பற்ற வேண்டும். அனைத்தும் பார்த்தீங்கன்னு சொன்னா சமனாக பின்பற்ற வேண்டும். அடுத்து பிள்ளைகள் தொடர்பான செயல்படும் பொழுது தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது பிள்ளைகளின் நலன்களில் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த பிள்ளையுடைய நலன்ல வந்து நம்ம கவனம் செலுத்த வேண்டும். அப்போ அனைத்து பிள்ளைகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து வாழ்வதற்கான உரிமை இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன சொல்றாங்க, வாழ்வதற்கான உரிமை அனைத்து பிரஜைகளுக்கும் உண்டு என்று அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதோடு பிள்ளைகளின் வாழ்வதற்கான உரிமையை அனைவரும் கடமைன்னு சொல்லப்படுகின்றது. அடுத்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை என்ன செய்யணும், கட்டாயம் பதிவு செய்யணும் சரியா. அப்ப அந்த தனக்கென தேசியத்தை, அது எந்த தேசியம் எந்த இனம் தொடர்பா பெற்றுக்கொள்ளணும். அதே போல பிறப்பிலிருந்து பேரொன்றையும் உறுத்தாய் கொள்ளணும் சரியா. இப்ப இளம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இனம் ஒன்றினை என்ன செய்யணும், அது உறுத்தாய் கொள்ளணும்னு சொல்லப்படுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை விற்கிறது, பரிவர்த்தனை செய்தல் அல்லது கடத்தி செலுத்தல் இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும், தடை செய்யப்பட்ட ஒன்றா பார்க்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி கற்கின்ற உரிமை தொடர்பாக சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் கல்வியினை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் மிக முக்கியமாக ஆரம்ப கல்வியை கட்டாயம் அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது சரியா பிள்ளைகள். அடுத்து நான் பார்க்க போறது ஒரு முக்கியமான பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து, அப்ப இதுவரைக்கும் பார்த்த விடயமா உங்களுக்கு விளங்குச்சா?
ஆம் சார். ஓகே, ரைட். சிலருடைய உரிமைகள், அவங்களுடைய கடமைகள், அவங்களை எவ்வாறு பாதுகாக்கணும் எல்லாம் பார்த்துட்டு வாரோம். நம்ம அடுத்து பார்ப்போம் சிறுவர் உரிமைகள். என்ன? சிறுவர் உரிமைகளை சமவயத்தில் கூறப்பட்டுள்ள உரிமை தொடர்பாக சிறுவர் உரிமையில ஒரு சில விடயங்களை பார்க்க போறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த கருத்து வெளியிடுற உரிமை இருக்கு. சரியா? பெரும்பாலும் கருத்து சுதந்திரம் அனைவருக்கும் இருக்கு. அதே சுதந்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கும் இருக்கு. அவனோட வாயை தொடர்ந்து பேசி அவங்களுடைய கருத்துக்களை சுதந்திரமான முறையில தெரிவிக்கின்ற உரிமை அவங்களுக்கு இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளை வந்து சிந்தனை செய்யும் உரிமை, மனசாட்சிக்கான உரிமை, மனித நம்பிக்கை பற்றிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. அதாவது சிந்தனை செய்கின்ற உரிமை. அப்ப யோசிச்சு ஒரு வேலையை செய்யக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. அப்ப அதற்கான முழுமையான உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்ப அதுல யாருமே தலையிட முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா மனசாட்சிக்கான உரிமை. மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அப்ப அதற்கான உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. அடுத்து மத நம்பிக்கை. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா மத நம்பிக்கை பற்றிய உரிமையும் அவங்களுக்கு இருக்கு. விரும்பிய மதத்தை பின்பற்றுறது, ஒரு மதத்துக்கு அவர்கள் சேவை செய்யறது, இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கின்றது. இப்ப யாருமே பிள்ளைகளை நிர்பந்திக்க முடியாது. சரியா? நீங்க கோயில் போகணும், நீங்க பள்ளிக்கு வரணும், நீங்க சர்ச்சுக்கு போகணும், அது விரும்புனா செய்யலாம். அடுத்து அவங்களை வந்து யாரும் வரவேணான்னு கூட நினைக்கிறாது, சொல்ல முடியாது. அப்ப இந்த விடயம் தொடர்பாகப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஒன்று கூடுவதற்கான உரிமை. அப்ப சிறுவர்கள் பார்க்கலாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், 18 வயதுக்கு குறைந்த அனைவரும் சிறுவர்கள். அப்ப அவங்க வந்து ஒன்று கூடலாம், ஒன்று கூடி ஒரு வேலையை செய்யலாம், அதற்கான உரிமையும் அவங்கள்ட்ட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தனித்துவத்தை பேணும் உரிமை. அவங்களுடைய தனித்துவத்தை என்ன அவங்களுடைய தனித்துவத்தை பேணக்கூடிய உரிமையும் அவர்களிடம் இருக்கின்றது. அடுத்து தகவல் சேகரிக்கும் உரிமை. சரி, எந்த விடயம் தொடர்பாகும் தகவல்களை பெற்று சமர்ப்பிக்கின்ற தகவல் சேகரிக்கக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதெல்லாம் வந்து சிறுவர்களுக்குரிய உரிமை. அதற்கு மேலதிகமா நீங்க பார்க்கலாம், இன்னும் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சுகாதாரம் மற்றும் போஷணையை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை. சுகாதாரமா இருக்கிறது, அதே போல போஷணையை வந்து பெற்றுக்கொள்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு. நீங்க புத்தகமே பார்க்கலாம், 66ஆம் பக்கம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதை பொருள்களிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான உரிமை. சரியா? போதை பொருள் வந்து அவங்க என்ன செய்யணும், பாதுகாப்பு பெறணும். ஏன்னா இப்ப இன்றைய காலகட்டத்துல சமூகத்தை வந்து சீரழிக்கின்ற ஒரு விடயமா பார்க்கணும் இந்த போதைப் பொருள் பாவனை. ஏன்னா எல்லா இடங்கள்லயும் வந்து சிறுவர்களை இலக்கு வச்சுதான் என்ன செய்யப்படுகிறது, இந்த போதை பொருளானது விற்பனை செய்யப்படுது, அது பாவிக்கப்பட்டு வருது. ஏன்னா அப்ப அதனால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதை பொருட்கள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும் பாதுகாத்துக் கொள்ற உரிமை நமக்கு இருக்கு. அடுத்து சிறுபான்மை சமூகங்களுக்குரிய பிள்ளைகள் தமது கலாச்சார அமைப்பதோடு சமய அனுஷ்டானங்களையும் கடைபிடிக்கிற உரிமை இருக்கு. மொழியை பயன்படுத்த உரிமை இருக்கு. சிறுபான்மை இலங்கையை பொறுத்தளவுல நாம் ஒரு சிறுபான்மை, தமிழர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறுபான்மை. அப்ப நாம விரும்பியபடி ஒரு இடத்துல வாழ்றதுக்கும், அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை வந்து அனுபவிக்கிறதும், அதே போல சமய அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறதுக்கும் நமக்கான உரிமை இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா விளையாட்டுகளில் ஈடுபடுதல், பொழுதுபோக்காக இருப்பதற்கான உரிமை, அதே போல கலாச்சார அழகியல் ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான உரிமை இருக்கு. ஏன்னா பார்க்கலாம், விளையாட்டுல ஈடுபடுற உரிமை, அதே போல பொழுதுபோக்காக இருப்பதற்கான கலாச்சார அழகியல் ரீதியாக செயற்பாடுகளுக்கான உரிமை, இதெல்லாம் சொல்லப்படுகின்றது. அடுத்து கல்வி, சுகாதாரம் என்பவற்றுக்கு அல்லது அபிவிருத்திக்கு இடையூறு ஏற்படுமான சிறுவர் உழைப்பினை பயன்படுத்துவதற்கான உரிமை, அதாவது விலகி இருப்பதற்கான உரிமை. ஏன்னா அப்ப சிறு குழந்தைகள் என்ன செய்யக்கூடாது, ஒரு வேலைக்கு அமர்த்த முடியாது. அதே போல அவனோட கல்வியை வந்து பாதிக்கும் வகையில எந்த செயற்பாடையும் செய்ய முடியாது. அடுத்து பாலியல் துஷ்பிரயோகங்கள், பாலியல் வன்முறைகள், பாலியல் செயற்பாடுகள் என்பவற்றிலிருந்து பாதுகாப்பு பெறுகின்ற உரிமை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூகத்துல இன்னைக்கு
அதிகரிக்கின்ற விடயங்கள்ல இதெல்லாம் ஒண்ணு. போதைப்பொருள் பாவனை, அடுத்து பாலியல், அதாவது துஷ்பிரயோக உட்படுத்தப்படுதல், இதெல்லாம் முக்கியமா இருக்கு. அப்ப இதுகள்ல இருந்து என்ன செய்யணும்? பாதுகாப்பு பெறுறதுக்கான உரிமை வந்து அனைத்து சிறுவர்களுக்கும் இருக்குன்னு சொல்லப்படுகின்றது. அடுத்து பாத்தீங்க சொன்னா கல்வி, சுகாதாரம் மற்றும் அல்லது அபிவிருத்திக்கு இடையூறு ஏற்படுவதாக சிறுவர் உழைப்பினை பயன்படுத்துறது. சரியா? அப்ப என்ன செய்யறாங்க? சிறுவர்களுடைய உழைப்பை பயன்படுத்தி அவங்களோட கடைகள் அல்லது வேலைகளுக்கு அமர்த்தி அவங்களுடைய உழைப்பை பயன்படுத்துகின்ற உரிமை வந்து என்ன செய்யப்படுது? இந்த இடத்துல கூறப்படுகின்றது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா யுத்த சூழ்நிலையின் போது பாதுகாப்பு பெறுவதற்கும் யுத்தத்தில் பங்கு பற்ற சொல்வதில் போர் வீரராக படையணியில் சேர்த்து கொள்ளுதல் என்பவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கான உரிமை. இப்ப சொன்ன மாதிரி யுத்தத்துல பங்கு பெற்றது, அல்லது வந்து போர்க்காலங்கள்ல அந்த படையோட இணைந்து போர் செய்கிறது, அப்ப அதுல இருந்து விலகி இருக்கின்ற உரிமை வந்து சிறுவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்படுகின்றது. அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்படியில் வந்து என்ன சொல்றாங்க வந்து சிறுவர் உரிமைகள் என சில வந்துங்க சொல்லப்படுகின்றது. இது வரைக்கும் பார்த்த விடயமா உங்களுக்கு விளங்குச்சா? ஓம் சார். ஓகே, ரைட். நம்ம பார்ப்போம். சிறுவர் உரிமை தொடர்பாக நம்ம வந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அடுத்து பார்ப்போம் சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயத்தின்படி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். சரியா? அப்ப சிறுவருக்கு அதிகமான உரிமைகள் அப்படி இருந்தாலும் அரசாங்கத்துக்கு என்ன செய்யப்படுகின்றது? சில கடமைகள் இருக்கு. சரியா? அரசுக்கு சிறுவர்கள் தொடர்பான சில கடமைகள் இருக்கு. சரியா? சிறுவர் உரிமைகள் பற்றிய சமவாயத்தின்படி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள். அப்ப என்னென்ன கடமைகள் சொல்லி பார்ப்போம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா சிறுவர் மேம்பாட்டை உறுதிப்படுத்துறது. சிறுவர் இருப்பையும் அவங்களுடைய மேம்பாட்டு, அவங்களுடைய உரிமை, அவங்க அனுபவிக்க வேண்டிய உரிமைகள், அவங்களுடைய செயற்பாடுகளை வந்து மேம்படுத்துறது. இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா குடும்ப உறவுகளை பாதுகாக்கிறது. இது மிக முக்கியமானது. குடும்பத்துல தான் பிள்ளைகள் வந்து நினைப்பாங்க இந்த உறவுகள்லாம் மேம்படும். சரியா? முதலாவது சமூகத்துல காணப்படக்கூடிய ஒரு பிரதான அழகு தான், ஒரு சிறிய அழகு தான் குடும்பம். இப்போ ஒவ்வொரு குடும்பமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் அனுபவிக்குது. சரியா? அந்த குடும்பத்தில் உள்ள சிறுவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா முறையான விதத்துல பாடசாலைக்கு சென்று வருகின்றார்கள். இப்ப அவங்களுடைய வேலைகளை சரிவர செய்து கொள்கின்றார்கள். இப்ப அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த குடும்ப உறவு பாதுகாக்கப்படும். நல்ல குடும்ப சூழல்ல தான், நல்ல குடும்ப சூழல்ல வாழக்கூடிய பிள்ளை தான் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்யப்படும்? ஒரு நல்ல பிரஜையாக சமூகத்துக்குள் செல்லும். அப்ப எனவே குடும்ப உறவுகள் முறைப்படி பாதுகாக்கப்பட்டாதான் இந்த சிறுவருடைய உரிமை என்ன செய்யப்படும்? பாதுகாக்கின்ற தன்மை நம்ம வந்து பார்க்கின்றோம். அடுத்து நம்ம பார்ப்போம் சிதைந்த குடும்ப சிறுவர்களை பாதுகாத்து. சரியா? பாதுகாப்பான சிறுவர் சூழல் கிடைக்க பெறாத சிறுவர்களை பாதுகாத்தல். பாருங்க, இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குடும்ப உறவுகளை பாதுகாத்தல். அப்ப அது நல்ல ஒரு குடும்பம் கிடைக்கும் பொழுது அந்த பிள்ளை என்ன செய்யும்? நன்றாக வளரும். பாதுகாப்பான குடும்ப சூழல் கிடைக்காத சிறுவர்களை பாதுகாத்தல். அப்ப எல்லா பிள்ளைகளுக்கும் அவங்க வாழக்கூடிய அந்த குடும்ப சூழல் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா பாதுகாப்பானதா இருக்காது. நான் ஏற்கனவே கூறியது போன்று சில நேரங்கள் அம்மா வெளிநாடு போயிருப்பாங்க, அப்பாட்ட மாத்திரம் வளரக்கூடிய பிள்ளைகள் இருக்கு, பாட்டிக்கிட்ட வளரக்கூடிய பிள்ளைகள் இருக்கு, அது பாதுகாவலர்கிட்ட வளரக்கூடிய பிள்ளைகள் இருக்கு. அப்ப அவ்வாறான பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து ஏன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான சூழல், ஏன்னா அப்படி பாதுகாப்பான சூழல் கிடைக்க பெறலன்னு சொன்னா அவங்களும் என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். அடுத்து சிறுவர்களின் உச்ச பயனை அடையும் வகையில் தனிப்பட்ட சட்டங்களை அமல்படுத்தல். சரியா? அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய உச்ச பயனை, ஏன்னா அவங்களுடைய முக்கியமான பயன்களை அனுபவிக்கின்ற விதம் தொடர்பாக சொல்லப்படுகின்றது. அடுத்து அதிகளவான சிறுவர்களை பேணுதல். சரியா? சமூக பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்கிறது. அடுத்து போர் நடவடிக்கையில் உட்படாதிருத்தல். போர்கள் நடைபெறும் பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சிறுவர்களை பாதுகாக்கின்றது. அடுத்து கல்வி பொதுவான உரிமையை உறுதிப்படுத்தல். அவங்க பாத்தீங்கன்னு சொன்னா சமூகத்துல ஒரு 16ஆம் ஆண்டுல ஒரு எக்ஸாம் எழுத வேண்டி வரும். சரியா? அப்ப அந்த பரீட்சைகளுக்கு என்ன செய்யணும்? கட்டாயம் தயார்படுத்தி அனுப்ப வேண்டும். அப்ப அந்த விடயங்கள்ல அந்த பாதுகாப்பு என்ன செய்யப்படுறதுக்குன்னு உறுதிப்படுத்தக்கூடிய தன்மையை நம்ம பார்க்கின்றோம்.
சரி பிள்ளைகள், அப்ப இந்த விடயம் உங்களுக்கு விளங்குச்சாமா? ஓம் ஓகே ரைட். அப்ப இறுதியா நம்ம பார்க்க போறோம் வந்து பிள்ளைகள் பாத்தீங்க சொன்னா வந்து இந்த சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை. அப்ப உலகளாவிய ரீதியில் நம்ம பார்த்தாலும் எமது நாடு இலங்கை தானே. அப்ப இலங்கையில வந்து இந்த சிறுவர்களை பாதுகாக்கிறதுக்கான என்னென்ன வழிகளை செய்கிறாங்க அதைத்தான் நம்ம அடுத்து பார்க்க இருக்கின்றோம். சரியா? முதலாவது பார்த்தீங்க சொன்னா ஐக்கிய நாடுகள் சிறுவர் உரிமை தொடர்பான சமவாயத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தல். அதாவது ஐக்கிய நாடுகள சிறுவர் உரிமை தொடர்பான சமவாயத்தை ஏற்று நடைமுறைப்படுத்துது முதலாவது யாரு. இரண்டாவது பார்த்தீங்க சொன்னா வந்து இலங்கையின் நீதி நிர்வாகத்தை சிறுவர் உரிமை பற்றிய சமவாயத்தில் இணங்க மேற்கொள்ளல். அதாவது இலங்கையில நீதி நிர்வாகம் சிறுவர் உரிமை பற்றிய சமவாயத்தில் இணைத்துக் கொள்ள முற்படுதல். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து சிறுவர் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேசிய சிறுவர் அதிகார சபை ஸ்தாபித்து செயற்படுவதற்கான அதிகாரத்தை வழங்குதல். அதாவது தேசிய சிறுவர் அபிவிருத்தி ஸ்தாபனத்தை இயக்கி அதாவது ஸ்தாபித்து அவங்களுக்கு என்ன செய்யப்படுறது சிறுவர் தொடர்பான முழு அதிகாரத்தை அவங்கள்ட்ட கொடுக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா சிறுவர் பாதுகாப்பு திணைக்களத்தை ஸ்தாபித்தல். சரியா? அதற்கு மேலதிகமாக சகல போலீஸ் நிலையங்களிலும் சிறுவர் மற்றும் போலீஸ் தொடர்பான முறைப்பாடு செய்வதற்கான சிறுவர் பெண்கள் பிரிவு வந்து ஸ்தாபிக்கப்படுகின்றது. அப்ப சிறுவர்களுக்கும் பெண்களுக்கும் எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற தொல்லைகள், சமூகத்தில் கொடுக்கப்படுகின்ற சிக்கல்கள் இதெல்லாம் பாத்தீங்க சொன்னா போலீஸ் நிலையத்துல முறைப்பாடு செய்யப்படுறது. சரியா? அப்ப நீங்க போலீஸ்க்கு போனீங்கன்னு சொன்னாலும் சிறுவர் மற்றும் பெண்களுக்கான தனி பிரிவு பாத்தீங்க சொன்னா ஈடுபடுத்தப்படுது. அடுத்து பாத்தீங்க சொன்னா நீங்க பார்க்கலாம் வந்து அதாவது சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கான இலங்கை சிறுவர் தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? சிறுவர்களுக்கான 1929 என்ற தொலைபேசி இலக்கமானது அறிமுகப்படுத்தப்பட்டு வருது. அப்ப அந்த இலக்கத்தை அழைத்து நீங்க என்ன செய்யலாம், உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது குடும்பத்துல உங்களுக்கு எதிரான சில பிரச்சனைகள் தோன்றும் பொழுது, பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனை, உணவு சார்ந்த பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நீங்க அந்த இலக்கத்தை டயல் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், நீங்க உங்களோட முறைப்பாடை தெரிவிக்கலாம். அப்ப இதெல்லாம் பாத்தீங்க, இந்த விடயங்கள்லாம் பாத்தீங்க சொன்னா வந்து இலங்கையை பொறுத்தவரை சிறுவர் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இலங்கையில மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கையை நம்ம வந்துங்க பார்க்கின்றோம். சரியா? ரைட். அப்ப இந்த விடயங்கள் தான் பிள்ளைகள் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம அதிகமான விடயங்கள் நம்ம வந்து பார்த்துருந்தோம். முதலாக நம்ம பார்த்தோம்னு சொன்னா வந்து கடந்த வாரம் பார்த்த வந்து பெண்கள் மற்றும் சிறுவர் தொடர்பாக பார்த்துருந்தோம், உரிமை தொடர்பாக. அப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவருடைய உரிமைகள் தொடர்பாக பார்த்துருந்தோம், உரிமை மற்றும் கடமைகள் தொடர்பாக பார்த்துருந்தோம். அடுத்து வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் வந்து சிறுவர் உரிமை பற்றிய சமவாயம் தொடர்பான விடயங்கள் நம்ம வந்து கவனம் செலுத்தி இருந்திருந்தோம். அடுத்து இந்த சிறுவர்கள் வந்து வாழ்வதற்கான அவங்களோட உரிமைகள் தொடர்பாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த ஐக்கிய நாடு சபையினுடைய என்ன சொல்றது அந்த உறுப்புரிமை ஏன்னா சிறுவர் உரிமை பற்றிய சமவாயம் தொடர்பான விடயங்களை வந்து தெளிவான முறையில கொடுக்கப்பட்டிருந்த நம்ம பார்க்கலாம். அடுத்து இறுதியா நம்ம பார்த்த விடயங்கள் பார்த்தீங்க சொன்னா வந்து சிறுவர் உரிமைகள் பற்றிய சில விடயங்களை பார்த்தோம். அதற்கு மேலதிகமாக சிறுவர் உரிமை பற்றிய சமவாயத்தின்படி அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய கடமை, ஒரு சிறுவர் உரிமையை பாதுகாக்கிறதுல அரசாங்கம் என்னென்ன வேலையை செய்யணும் சொல்லப்படுது. இறுதியாக பார்த்தோம் சிறுவர் உரிமையில் பாதுகாப்பதற்காக இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். அப்ப இந்த விடயங்கள் தான் பிள்ளைகள் வந்து இன்றைய தினம் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளப்பட்டது. அப்ப இன்றைய தினம் வந்து நம்ம பார்த்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்குச்சாமா? ஓகே. அப்ப இந்த விடயங்கள் தொடர்பாக நீங்க என்ன செய்யணும், மேலதிகமா இன்னும் சில விடயங்களை நீங்க தேடி கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா? நீங்க அடுத்த வகுப்புல வரும்போது பிள்ளைகள் வந்து இந்த விசேட தேவை உடையோர், சரியா, அதாவது ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன் சொல்லுவோம். இப்போ விசேட தேவை உடையோர், ஏன்னா விசேட தேவையுடைய ஸ்பெஷல் நீட்ஸ் தொடர்பாக நீங்க கொஞ்சம் தேடிக்கொண்டு வரணும். அப்ப விசேட தேவை உடையோர் பிள்ளைகள் தொடர்பான நம்ம வந்து அடுத்த வகுப்புல சந்திப்போம். அப்ப இன்றைய தினத்துல இணைந்து கொண்ட உங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். மீண்டும் பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சந்திப்போம். ஓகேம்மா, தேங்க்யூ, குட் பை. ஓகே சார், தேங்க்யூ.
குட் நைட் சார். குட் நைட், பாய்.